வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஏசாயா 66:1. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என சாலமோன் கூறினார். 2 நாளாகமம் 2:6. இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவரை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என தாவீதினால் எப்படி கூற முடிகிறது? தேவ பிரசன்னத்தை எவ்வாறு நாம் உணர்ந்து அவரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ள முடியும்? முதலாவது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என தாவீது சங்கீதம் 8:3-4 கூறுகிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19:1. ஆம், ஆண்டவர் கூட, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என ஆபிரகாம் கேட்டபோது அவரை வெளியே அழைத்து நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமை விசுவாசிக்க செய்தார். ஆதியாகமம் 15:1-6. மேலும் சிலுவையை தியானிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். பிலிப்பியர் 2:5-10 வரை. மேலும் மரியாளை போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவரது மெல்லிய சத்தத்தை கேட்கும் போது தேவ பிரசன்னத்தை நம்மாலே உணர முடியும். காயம் கட்டப்பட்டு ஆறுதல் அடைந்து சந்தோஷம் அடைவோம். மேலும் தேவனுடைய வீட்டிற்கு, ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுவோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என சங்கீதம் 65:4 கூறுகிறது. மேலும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என ஏசாயா 57:15 ஆண்டவர் கூறுகிறார். ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்க நமது இருதயத்தை திறந்து கொடுப்போம். மகிமையுள்ள தேவன், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஜீவிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பதாக வைத்து அசைக்கப்படாமல் வாழுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம். நித்தியவாசியே, பரிசுத்த தேவனே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமக்கு ஆலயமாக என்னை படைக்கிறேன். என்னில் வாசமாயிருந்து என்னை உயிர்ப்பியும். உமது பிரசன்னத்தை உணரும் கிருபையை எனக்கு எப்போதும் தாரும். ஆமேன்.